வைகுண்டே து பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் எப்போதும் வைகுந்தம் என்கிற திவ்யமான உலகத்திலே காட்சி அளிக்கிறார். இந்த சம்சாரத்திலிருந்து யாரெல்லாம் முக்தி அடைகிறார்களோ, பகவானை சென்று கிட்டுகிறார்களோ, அவர்கள் அனைவரும் வைகுந்தத்தைத்தான் அடைகிறார்கள். அங்கு வந்தவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களிடத்திலே கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் அங்கு பகவான் ஒரு அழகான வடிவத்தோடு காட்சி அளிக்கிறார். அந்த வைகுந்தத்தை நாம் அடைய வேண்டும் என்று எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இந்த சம்சாரம் திரும்ப திரும்ப துக்கத்தையே நமக்கு கொடுக்கக்கூடியது. ஏதாவது ஒரு விஷயம் நன்றாக நடக்கிறதுன்னு தோன்றினால் அதற்குள் வேறு ஒன்று சரியா இல்லாமல் போகிறது, துன்பத்தை அளிக்கிறது. அப்ப மாறி மாறி இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இப்படித்தான் இந்த உலகம் நடைபெறும். அந்த வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லை, ஆசை இல்லை. எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அதுவும் எது எனக்கு தகுந்த ஆனந்தமோ அதை அனுபவிக்க வேண்டும் என்று அனைவருக்குமே ஆசை பிறப்பது எளிதானது. இந்த உலகத்தில் நாம் எதை அனுபவித்தாலும் அது நிரந்தரமானதல்ல. ரொம்ப குறுகிய காலத்துக்குத்தான் ஒரு சுவையோ மணமோ ஒரு ஸ்பர்சமோ எதுவுமே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அதுவும் நமக்கு ஏற்ற ஆனந்தமான பார்த்தால் நமக்கு பிற்காலத்தில் ஒரு குறையை கொடுக்கக்கூடிய ஆனந்தம். அப்ப நமக்கு தகுந்தது என்பது, ஒரு மகனுக்கு தகுந்தது என்ன? தகப்பனாருக்கு தொண்டு செய்து அதன் மூலம் ஆனந்தம் அடைவது. ஒரு தொண்டனுக்கு எது தர்மமாக இருக்க முடியும்? தன்னுடைய தலைவன் சுவாமி யாரோ அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதனால் அவர் மகிழ்ந்தார் என்றால் அதை பார்த்து நாமும் மகிழ்ச்சி அடையலாம். அப்ப இந்த ஜீவாத்மா முக்தி அடைந்து பகவானுக்கு தொண்டு செய்வதுதான் சிறந்த புருஷார்த்தம், அதுதான் மோக்ஷம் என்று சாஸ்திரங்கள் பெரியோர்கள் அனைவருமே கூறுகிறார்கள். அந்த வைகுந்தத்தை நாம் எப்படி அடையலாம்? அதற்கு எளிமையான மார்க்கங்கள் ஏதாவது உண்டா? அல்லது அதை துவங்குவதற்கான வழி என்ன? மார்க்கம் நெடியதாக கூட இருக்கட்டும், அதில் அடிப்படையில் நான் எதை கடைப்பிடிக்க தொடங்க வேண்டும்? எதை எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது, என்னால் இயன்ற ஒரு முடிந்ததாக இருக்க வேண்டும், ஆனால் அது எனக்கு மோட்சத்துக்கு ஏதோ ஒரு வழியில் வழிவகுப்பதாகவும் இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது உண்டா என்று கேட்டால் அதற்காகத்தான் பகவான் எத்தனையோ வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய திருநாமங்களை தொடர்ந்து பாடுவது, அவனை பற்றி கொஞ்ச நேரம் தியானம் செய்வது, அதை போல ஏகாதசி விரதம் இருப்பது. அந்த ஏகாதசி விரதம் பகவானுக்கு எவ்வளவு பிடித்தமானது, அந்த ஏகாதசி தேவியிடத்திலே அவருக்கு எதனால் ஆசை ஏற்பட்டது என்பதையெல்லாம் நாம் கடந்த பகுதிகளிலே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது மார்கழி மாசத்தினுடைய சுக்லபக்ஷம் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. அந்த ஏகாதசியினுடைய பெயர் என்ன, அதனுடைய பெருமைகள் என்ன? பெயர் உங்களுக்கே தெரிந்திருக்கும். வைகுந்த ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்னு அதைத்தான் கொண்டாடுகிறோம். மார்கழி மாசத்தினுடைய அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் போவதுதான் வளர்பிறை சுக்லபக்ஷம். அந்த சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்று நாம் பெயர் சொல்லுகிறோம். ஆனா புராணத்தில் அதனுடைய பெயர் வேறு. அந்த பெயர் என்ன, அதற்கு பின்னால் இருக்கும் கதை என்ன என்பதைத்தான் நாம் இன்று தெரிந்து கொள்ள போகிறோம். பாத்ம புராணத்திலே யுதிஷ்டிரன் கண்ணனை பார்த்து தெரிவிக்கிறார், மார்கசீர்ஷே சிதே பக்ஷே பவேத் ஏகாதசி ததா கிம் நாம கோ விதிஸ்தஸ்யாஹ கோ தேவஸ்தத்ர பூஜ்யதே. மார்கழி மாசத்து சுக்லபக்ஷத்து ஏகாதசிக்கு என்ன பெயர், கோ விதிஹி, அதில் எப்படி பகவானை பூஜிக்க வேண்டும், எந்த தெய்வத்தை பூஜிக்க வேண்டும் என்றெல்லாம் யுதிஷ்டிரன் கேள்வி கேட்கிறார். அதற்கு கண்ணன் பதில் சொல்லுகிறார், மோக்ஷா நாமேதி சாப்ரோக்தா சர்வபாப ஹராபரா தேவம் தாமோதரம் ராஜன் பூஜையேச்ச பிரயத்தனதா. இந்த ஏகாதசிக்கு மோக்ஷதா ஏகாதசி என்று பெயராம். மோக்ஷா, மோக்ஷதா, மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடிய ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோம். வைகுந்தம் என்பதுதானே மோக்ஷ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான இடம். அப்ப வைகுண்ட ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி, மோக்ஷதா ஏகாதசி என்றெல்லாம் இதற்கு பெயர் வழங்கப்படுகிறது. இந்த ஏகாதசி என்று எந்த பகவான நாம் தொழ வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியமா சொல்லுகிறார், தாமோதரம் ராஜன் பூஜையே பிரயத்தனதா. தாமோதரன் பகவானுக்கு ஒரு திருநாமம் இருக்கும் இல்லையோ,
அந்த தாமோதரன் என்ன, தாமம் அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம், உதரம் அப்படின்னா இடுப்புன்னு அர்த்தம். தாமம் கயிற்றாலே, உதரம் இடுப்பிலே கட்டுப்பட்ட பகவான் இருக்கிறான்னு இல்லையோ, அந்த பகவானைத்தான் தியானிக்க வேண்டுமா. யசோதை கையாலே கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று மதுரகவி ஆழ்வார் பாடுகிறார். பகவான் ஒரு வெண்ணையை திருடினான்னு யசோதைக்கு தெரிந்தது. அவனை இப்பவே கட்ட வேண்டும்னு ஒரு தாம்பு கயிறை எடுத்தார். அவனை சுத்தி கட்ட உரலோடு சேர்த்து கட்ட பார்த்தால் 2 அங்குலம் குறைவா இருந்துதான். சரி, 100 கயிறு எடுத்தா, மறுபடியும் முடிச்சு போட்டா, திரும்ப கண்ணனை சுத்த பார்த்தா, மறுபடியும் 2 அங்குலம் கம்மியா இருந்தது. இன்னொரு கயிறு எடுத்தா போறல, இன்னொரு கயிறு எடுத்தா போறல. இப்படி கண்ணி நுண்சிறுத்தாம்பு கண்ணியா சேர்த்து கட்டப்பட்ட கயிறை கொண்டு பகவானை கட்ட முடியாமல் போக, கடைசியிலே கண்ணனே பார்த்து இவள்கிட்ட நாம ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம், தாயினிடத்துல தோற்று கட்டுப்பட்டால் தானே ஆனந்தம் குழந்தைக்கு. அப்ப நம்முடைய பெருமை காட்ட வேண்டிய வேலை கிடையாது, இது நம்முடைய எளிமையை காட்ட வேண்டும். என்னுடைய பக்தனுக்கு நானே கட்டுப்பட்டு நிற்பேன் என்று காட்டணும்னு பகவானுக்கு ஆசையாம். அதனால தான் தாமத்தாலே கட்டுப்பட்டு பிறந்த எத்திரம் உரையனோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினல் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே என்று ஆழ்வார் பகவானுடைய எளிமையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், நித்தியசூரிகளுக்கெல்லாம் தலைவன், கண் பார்வையாலேயே யாரையும் ஏற்படுத்த முடியும், யாரையும் அழிக்க முடியும். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் ஒரு உரலோடு சேர்ந்து யசோதை ஒரு சம்சாரி பெண் கட்டினாள்னு சொன்னால் அதோடு ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு இருந்தாரோ இல்லையோ, அந்த எளிமையை காட்டக்கூடியதுதான் தாமோதரன்கிற திருநாமம். தாமத்தாலே உதரத்தில் கட்டுப்பட்டவன். அப்ப அவரை தியானம் பண்ணணுமா? மோட்சத்தை அளிக்கும் ஏகாதசி என்று யாரை தியானிக்க வேண்டும்னால், மோட்சம் அளிக்கும் அளவுக்கு சக்தி உடையவனான பரவாசுதேவன் வைகுந்தநாதனை தியானிக்க வேண்டும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ராமன் தான் சுவாமி ராஜா, ராமனை தொழ வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். இது எதையும் சொல்லாமல் இடையனாக ஒரு பால் கறக்கக்கூடியவனாக பிறந்து வளர்ந்து, அதுவும் யசோதை கையால கட்டுப்பட்டிருக்கக்கூடிய கண்ணன், சின்ன குழந்தை கண்ணன், அந்த தாமோதரனைத்தான் மோட்சத்துக்காக தொழ வேண்டும்னு சொல்லப்படுகிறது. நமக்கு சட்டுன்னு புரியாது, சுவாமி அவரே கட்டுப்பட்டு இருக்கார், அந்த உரலோட கட்டிட்டு யசோதை வேற சொல்றா, எதி சக்தோசி கச்சத்வம், பிள்ளாய் உன்னை நான் கெட்டியா நன்னா இறுக்கமா கட்டிட்டேன், உன்னால முடிஞ்சா இந்த கட்டிலேருந்து தப்பிச்சு பாரு, உன்னால இதுல இருந்து அவிழ்த்து கொள்ள முடியவே முடியாது, அப்படி கட்டிவிட்டேன் என்று யசோதை கண்ணனை பார்த்து சொல்றா. அவர் தான் உலகத்துல எல்லாரையுமே கட்டி வச்சு ஆளுகிறார். ஆனா அவரை நான் கட்டிவிட்டேன்னு ஒரு பெண்ணு சொல்ல வேண்டும். உன்னால் முடிந்தால் இந்த கட்டை அவிழ்த்துக்கொள்னு சொல்லணும்னால், அப்ப நம்மளை அவர் எப்படி சுவாமி ரட்சிப்பார்? அவருடைய கட்டையே அவரால் அவிழ்த்து கொள்ள முடியாது என்றால், நானும் சம்சாரத்துல கட்டுப்பட்டிருக்கேன். இது வெறும் சாதாரண கண்ணுக்கு தெரியுற கயிறு கூட கிடையாது. ரொம்ப ஆழமாக சம்சாரத்திலே நாமும் சிக்கி இருக்கிறோம். என்னை எப்படி ரட்சிப்பார்? ஏதோ பரவாசுதேவன் ரட்சிப்பார், ரொம்ப பெருமை உடையவர், யாராலும் எட்ட முடியாத பெருமை உடையவர் ரட்சிப்பார்னு சொன்னா நம்பிக்கை வருமா? இதோ ஒரு எடப்புள்ள சின்ன குழந்தையா உரலோட கட்டுப்பட்டு இருக்கே, இதுதான் உன்னை ரட்சிக்கும்னு சொன்னா நம்பிக்கை வருமானால் நம்பிக்கை வர வேண்டும். பகவானுடைய பிறவி என்பதும் அவனுடைய அவதாரமோ சேஷ்டிதங்களோ நம்முடைய பகை பற்றுகள் அனைத்தையும் அழித்து நம்மை இந்த சம்சாரத்திலிருந்தே விடுவிக்குமா. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வாதேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன என்று பகவான் கண்ணன் பகவத்கீதையில கூறுகிறார். 4வது அத்தியாயத்தில் தன்னுடைய அவதாரத்தை பற்றி சொல்லும் போது, ஜன்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய பிறப்பு அவதாரம் என்ன, என்னுடைய கர்மங்கள் செயல்கள் என்ன, அனைத்துமே திவ்யமானவை. நம்மை போல ஒரு கர்ப்பத்துல பாப புண்ணியங்களால பகவான் பிறப்பது கிடையாது, ஆசைப்பட்டு சங்கல்பத்தால பிறக்கிறார். நம்மை போல பிறப்பதனால அவருக்கு தாழ்ச்சி கிடையாது. பிறந்து பிறந்து இன்னும் நிறைய பெருமை கூடிக்கொண்டே போகிறது. சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹான்னு வேதம் சொல்லுகிறது. நமக்கெல்லாம் பிறவி எடுக்க பாபம் சேர்ந்துட்டே இருக்கு, நம்முடைய ஞானம் குறைந்து கொண்டே போகிறது. பகவான் பிறவி எடுக்க ஓ ராமாவதாரத்துல காட்டின கருணையா, அதை விட கிருஷ்ணாவதாரத்துல எவ்வளவு கருணை, கிருஷ்ணாவதாரத்துல கருணையா, அதை விட பார்த்தசாரதியா எவ்வளவு கீத அனுகிரகச்ச எவ்வளவு கருணை. அப்ப ஒவ்வொரு அவதார சேஷ்டித்தத்திலும் தன்னுடைய குணங்களையும் செயல்களையும் தானே விஞ்சிக் கொண்டே போகிறாரோ இல்லையோ. அதனால திவ்யமான அவதாரத்தையும் செயல்களையும் எவனொருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ, தியக்த்வாதேகம் புனர்ஜன்ம நைதி, அவன் அந்த உடலை விட்டு மறுபடியும் பிறவியே எடுப்பது கிடையாது என்று கண்ணன் கூறுகிறார்.
அப்ப அப்பேற்பட்ட ஒரு சேஷ்டிதம் தானே கட்டுப்பட்டு யசோதை கையால கட்டுப்பட்டு நின்னது. தாமோதரன் பகவான் இடுப்பிலே யசோதையால் கட்டுப்பட்டான்னு தெரிந்து கொண்டால் நம்முடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போய்விடுமா. ரொம்ப வேடிக்கை அழகாக சொல்வார்கள். பகவான் என்ன பண்ணாரோ அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அதை தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு நேர் முரணானது கூட நமக்கு நடக்குமா. பகவான் பிறந்து யசோதையிடம் பால் குடித்தார் இப்படின்னு தெரிஞ்சின்றால் நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த பிறவி நாம பிறந்து பால் குடிக்கவே வேண்டாம். பகவான் யசோதை கையால கட்டுப்பட்டார் என்று தெரிந்து கொண்டோம் என்றால், அந்த எளிமையை புரிந்து கொண்டோம் என்றால், அப்ப நாம் இனி சம்சாரத்துல கட்டுப்படவே மாட்டோம், மோட்சத்தையே அடைந்து விடுவோமா. அதனால் புராணம் கூறுகிறது, மோக்ஷதா ஏகாதசி, மோக்ஷ வைகுண்ட ஏகாதசி என்று தாமோதரனான பகவான் ஸ்ரீரங்கத்திலே ஒரு பெரிய ஆச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் உற்சவருக்கு திருமஞ்சனமாகும் இல்லையோ அபிஷேகம் நடத்துவாளே, அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு நடுவுல அவருடைய வஸ்திரத்தை மாத்துறதுக்காக தெர போடுவாளோ இல்லையோ. வஸ்திரத்தை களையும் போது எல்லாரும் பார்க்க கூடாது, வெறும் கவச்சத்தோட இருக்க திருமணி எல்லாருக்கும் தெரியக்கூடாது, அதை ரொம்ப ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். அதனால திரையை போட்டு அழகா புது வஸ்திரத்தை எல்லாம் சாத்தி விட்டு அதற்கு பிறகு திரையை விலக்கி ஹாரதி பண்ணுவாளோ இல்லையோ. அதை போல நம்பெருமாளுக்கு ஒரு தடவை திரை போட்டிருந்தாளாம். இந்த ஆச்சாரியன் மெதுவா உள்ள போய் நாம பண்ணுவோமே, அந்த சமயத்துலதான் என்னமோ பகவானை சேவிக்கணும்னு தோணும். சுவாமி இத்தனை நாளை திரை திறந்துதான் இருந்து என்ன பண்ணிருந்தீர்னால், நான் கைபேசி எல்லாம் நோண்டிட்டு இருந்தேன், இப்ப திரை போட்டிருக்காளா, அப்ப உள்ள என்னமோ மறைவா நடக்கிறதேன்னு ஆசை. எதையோ ஒன்றத்தை மறைச்சாள்னா அதுல ஏதோ ஒரு ஆச்சரியம். இத்தனை நாள் திறந்துதான் இருந்தது, அந்த பெருமானுடைய திருமேனியை அப்ப சேவிச்சிருக்கலாம், சேவிக்கிறதுக்கு மனசே வரல. திரைய போட்ட உடனே அது வழியா விலக்கி பார்க்கணும், நமக்கு ஒரு சின்ன அல்ப ஆசை வருமோ இல்லையோ. அதை போல அந்த பெரிய ஆச்சாரியன் ஒரு சுவாமி பண்ணாராம். திரைய விலக்கி உள்ள எட்டி எட்டி பார்த்தார். உள்ள இருக்கிற அர்ச்சக சுவாமி கேட்டார், சுவாமி ஏன் இப்படி பண்றீர், நீர் தெரிஞ்சவர் தானே, ரொம்ப வழக்கங்கள் எல்லாம் அறிந்தவர் தானே, ஏன் திரையை விலக்கி விலக்கி பகவானை சேவிக்க பார்க்கிறீர், தப்பு இல்லையா அப்படின்னு அந்த அர்ச்சக சுவாமி கேட்டாராம். அதுக்கு அந்த ஆச்சாரியன் சொன்னார், ஒண்ணும் இல்ல, திரையை விலக்கி சேவிக்கிறதுக்கு ஒரு அல்ப ஆசை இருக்கு. என்னன்னால், பகவானுக்கு யசோதை கையால கட்டுப்பட்டாரோ இல்லையோ, கிருஷ்ணாவதாரம் செய்யும் போது யசோதை கண்ணன்ல இடுப்புல கட்டினாலோ இல்லையோ, அந்த தடம் இன்னும் பகவானுக்கு இடுப்புல இருக்குமா, அது சேவையார்தான்னு பாக்கிறதுக்காக விளக்கினேன்னு சொன்னாராம். அவர் வஸ்திரம் எல்லாம் பகவான் அண்ணா கச்சம் உடுத்திட்டு மேல வஸ்திரம் எல்லாம் ஆடையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கும் போது இடுப்புல யசோதை கட்டின தழும்பு இருக்கான்னு நமக்கு கண்ணால பார்க்க முடியாது. அந்த சுவாமி சொன்னார், அதற்காகத்தான் வஸ்திரத்தை களையும் போது சேவிக்கலாமான்னு பார்த்தேன். ஏன் அதுல என்ன முக்கியம், அந்த தழும்ப சேவிச்சதுனால நமக்கு என்னன்னால், அந்த தழும்பு தான் நமக்கெல்லாம் உயிர் நாடி. ஓ யசோத போல பக்தியோட ஒருவன் இருந்தால் கண்ணனை போல பகவான் கட்டுப்பட்டு நிற்பார். அப்ப நாமும் பக்தியோடு இருந்தோம்னால் பகவான் எட்டாக்கனி அல்ல, நமக்கு அடிபணிந்தவனாக நமக்கு தொண்டனாக வந்து கட்டுப்பட்டு இருப்பார் என்கிற நம்பிக்கை அப்பதானே வரும். அப்ப பகவானுடைய இடையில் இருக்கிற தழும்பு தான் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. அதனால சேவிச்சேன்னு சொன்னாராம். அந்த தாமோதரனான பெருமானைத்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று தொட வேண்டும். அதோயோனி கதாச்சைவ பிதரோயஸ்ய பாபதா அஸ்யாச்ச புண்ணியதானேன மோக்ஷம் யாந்தி ந சம்சயா. அதுக்கு மேல கண்ணன் சொல்றார், இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று ஒருவன் விரதம் இருந்து விட்டு அந்த புண்ணியத்தை தன்னுடைய பிதர்களுக்கு கொடுத்தான் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் நரகத்தில் வாடிக்கொண்டிருந்தாலும் கூட அவர்களும் மோட்சத்தை அடைந்து விடுகிறார்கள் என்று கண்ணன் ஒரு வார்த்தையை சொன்னார். யுதிஷ்டிரனுக்கு புரியல. அதனை என்னுடைய மூதாதையர்கள் பாபம் பண்ணி நரகத்துக்கு போயிருக்கா, நான் ஒரு புண்ணியத்தை பண்ணி அதை அவளுக்கு கொடுத்து மோட்சத்துக்கு போக வைக்கலாமா, இப்படியெல்லாம் நடக்குமான்னு ஆச்சரியமா இருக்கும் இல்லையோ. அதற்குத்தான் கண்ணன் ஒரு கதையை கூறுகிறார். ஏ சம்பகே நகரே ரம்யே வைஷ்ணவைஷ்ச விபூஷிதே வைகானசோ நாம நிருபஹ புத்திரவத் பாலயேத் பிரஜாஹ ஏவம் ராஜ்யம் பிரகுர்வாணோ ராத்திரௌ ஸ்வப்னஸ்ய மத்யதஹ ஸ்வகீயான் பிதரோ திருஷ்டுவா அதோ யோனி கதான் நிருப. ஒரு சம்பகம் என்கிற ஒரு அழகான நகரம், அதிலே வைகானசன் என்று ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். நல்ல விஷ்ணு பக்தன், பிரஜைகளையெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை போல புத்திரவத் பிரஜாஹா, தன்னுடைய மகனை எப்படி பார்த்து பார்த்து குழந்தைகளை வளர்ப்பாரோ அதை போல எல்லா மக்கள், ஊர் மக்கள், பிரஜைகள் அனைவரையும் தன்னுடைய மகனுக்கு நிகராக பார்த்து கண்ணும் கருத்துமாக ரட்சித்து வந்தார். அவர் ஒரு முறை இரவு தூங்கும் போது சொப்பனத்துல ஒரு காட்சி கண்டாராம். தன்னுடைய மூதாதையர்களில் பலர் நரகத்திலே யமனாலே வாட்டப்பட்டு துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு வருந்தி கொண்டு இவனை பார்த்து கத்தினாளாம். நிருபனே நீதான் எப்படியாவது எங்களை ரட்சிக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் ரொம்ப நரகத்திலே பாடுபடுகிறோம், எப்படியாவது எங்களுக்கு ஒரு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும்
என்று அந்த பிதர்கள் எல்லாம் இந்த அரசன் வைகானசன் என்கிற அரசனை பார்த்து கூக்குரலிட்டு பிரார்த்தித்தார்கள். சட்டன்னு திடுக்கிட்டு எழுந்திருந்தான். காலை விடிந்தவுடன் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து பெரிய அறிஞர்கள் வித்வான்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடத்துல ஆலோசனை கூட்டம் நடத்தினாராம். என்ன பண்றது, இரவிலே ஒரு கனவு வந்தது, இதை போல என்னுடைய பிதர்கள் எல்லாம் நரகத்திலே வாடுகிறார்கள் என்று, இதற்கு என்ன செய்யலாம், ஏதாவது மாற்று, நான் என்ன செய்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், தத் விரதம் தத் தபோ யோகோ ஏனைவ மம பூர்வஜாக மோக்ஷம் பிரயாந்தி சத்யோவை கத்யதாம் ச த்விஜோத்தமாக. பெரியோர்களே, எனக்கு ஏதோ ஒரு தபம், ஏதோ ஒரு யோகம், ஏதோ ஒரு விரதம், விரதம்னு சொன்னால் இதோ ஒரு நியமத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு விரதம்னு பெயர். தபஸ் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உடலை வருத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல், அதற்கு தபஸ்ன்னு பெயர். யோகம்னு சொன்னால் அமர்ந்து பகவானை தொடர்ந்து தியானிப்பது. இதுல எதுவா வேணாலும் இருக்கலாம் இல்லையோ, தவமாக இருக்கலாம், விரதமாக இருக்கலாம், தியானம் செய்வதாக இருக்கலாம். என்ன வழின்னு எனக்கு தெரியவில்லை, நான் எந்த வழியை கடைபிடித்தால் என்னுடைய முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்குமோ அதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று வைகானச அரசன் பிரார்த்தித்தான். அந்த ரிஷிகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் முழித்து கொண்டார்கள், யாருக்கும் பதில் தெரியல. அப்போ ஒரு ரிஷி எழுந்து சொன்னார், இங்க பக்கத்துல பர்வதன் அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி இருக்கிறார், அவருடைய ஆசிரமம் அருகில் தான் உள்ளது, நாம் அவரிடத்திலே போய் கேட்கலாம், அவருக்கு கண்டிப்பாக வழி இருக்கும்னு தெரிவித்தார். பர்வதன் முனி தவ பிரசாதாத் போஸ்வாமின் குஷலம்பே அங்க சப்தசு பக்தாயே விஷ்ணு ரக்தேஷு கதம் தேஷாம் ச சவிக்னதா. சரி, அந்த பர்வதன்னு ஒரு ரிஷி, அவருடைய ஆசிரமம் அருகிலே இருந்தது, அவரிடத்துல போய் கேட்கலாம்னு இந்த முனிவர்கள் எல்லாரும் சொன்னார்கள். சரின்னு இந்த அரசன் தனியா போல அந்த மந்திரிகளையும் அழைத்து கொண்டு, ரிஷிகளையும் அழைத்து கொண்டு, பிரஜைகளையும் அழைத்து கொண்டு நேர அந்த ரிஷியினுடைய காலிலே போய் விழுந்தார். விழுந்த உடனே அவர் எல்லாம் எழுப்பி இவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்த, அரசனே எப்படி இருக்கிறாய், எல்லாரும் நாட்டுல சௌக்கியம் தானா, இன்னும் உன் மனைவி மக்கள் எல்லாம் சௌக்கியமா, அண்டை நாட்டு அசல் நாட்டு அரசர்களோடு சண்டை இல்லாமல் இருக்கிறாயா, எல்லாம் குசலம் தானே இப்படின்னு வரிசையா கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்தார். அதற்கு இந்த அரசன் ரொம்ப அழகா பதில் சொல்றாரு பாருங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கிறாருன்னா நாம எப்படி பதில் சொல்ல வேண்டும்னு இதுல இருந்து நாம கத்துக்கலாம். ஒருத்தர் வந்து நம்ம இடத்துல நன்னா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா கேட்கிற ஒரு கேள்விதானே. நான் உடனே என்ன சொல்லுவோம், நன்னா இருக்கேன் சுவாமி, இதெல்லாம் பண்ணேன், அதை பண்ணேன், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, நன்னா படிச்சுட்டு இருக்கான், நான் வேலை போயிருது, மேல மேல ஏதோ கிடைக்கிறது, உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கிறது, நன்னா இருக்கேன் இப்படின்னு பதில் சொல்லணுமா? இல்ல எப்படி பதில் சொல்லணும்? இந்த அரசன் தான் நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறான், ஒரு ரிஷி இவனிடத்துல கேட்கிறார், எல்லாம் குசலம் தானா, எல்லாம் நல்லா இருக்கிறீர்களா, எப்படி நடக்கிறதுன்னு கேட்ட உடனே அரசன் என்ன சொல்லணும்? ஆமா, சரியா என்னென்ன பார்க்கணுமோ பார்த்து பிரஜைகளுக்கு பண்ணிடுறேன், எனக்கும் எந்த குறையும் இல்லை, பிரஜைகளுக்கும் எந்த குறையும் வைக்கவில்லை, நன்றாக ஆட்சி புரிந்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கணுமோ இல்லையோ. அவர் சொல்ற பதில பாருங்கோ. தவ பிரசாதாத் போஸ் சுவாமின் குஷலம்மே அங்க சப்தசு. என்னுடைய நாட்டினுடைய 7 பகுதிகள், ஒரு நாடுன்னு எடுத்துட்டால் அதனுடைய நிர்வாகத்தை பல பகுதிகளாக பிரித்து, இதெல்லாம் அர்த்த சாஸ்திரம் சாணக்கியனுடைய நீதி சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு படைக்குன்னு ஒரு தளபதி இருப்பார், தானியங்கள் அதற்கு விளைச்சல், அதுக்கு விவசாயத்துக்குன்னு ஒரு தளபதி இருப்பார், மாடுகளை பார்ப்பதற்குன்னு ஒருத்தர் இருப்பார், மக்களுடைய நன்மை வரி வசூலிப்பதற்குன்னு ஒருத்தர் இருப்பார். இதை போல 7 பகுதிகளாகத்தான் ஒரு ராஜ்ய நிர்வாகத்தை, இப்பெல்லாம் மினிஸ்டர்னு சொல்றோமோ இல்லையோ, அதை போல 7 தலைவர்களை கொண்டுதான் ராஜ்யத்தை நிர்வாகம் செய்வார்கள். அவர் அந்த ராஜா சொல்றார், தவ பிரசாதாத், உம்முடைய அனுகிரகத்தாலே நான் எல்லா விதங்களிலும் நன்றாக இருக்கிறோம். இவரை நேத்து வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இவர் அனுகிரகித்தாரான்னு கூட தெரியாது. ஆனா ஒரு பெரியவர் நன்னா இருக்கியான்னு கேட்ட உடனே ஆமா நான் இதெல்லாம் பண்ணி நன்னா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, ஏதோ பகவானுடைய அனுகிரகத்துல நன்னா இருக்கேன், ஆச்சாரிய அனுகிரகத்தில் நன்றாக இருக்கிறேன் என்றுதான் நம் வார்த்தையில் வர வேண்டும். நான் நன்னா இருக்கேன்னு சொன்னால் அப்ப நானே சொந்தமாக உழைத்து சிந்தித்து தன் காலில் தானே நின்று நன்றாக இருக்கிறேன் என்கிற கர்வத்தால வர பதில்னு அர்த்தம். கேட்ட உடனே இருக்கேன் சுவாமி, ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்துல நன்னா இருக்கேன், பகவான் அனுகிரகத்துல நன்னா இருக்கேன்னு சொன்னால் அப்பதான் இன்னொருத்தருக்கு பணிந்து அவர்கள் கொடுத்த நன்மைகளை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு புரிதல் வந்திருக்குன்னு அர்த்தமோ இல்லையோ. அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும்னு இந்த அரசனை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு மேல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பக்தா ஏ விஷ்ணு ரக்தேஷு கதம் தேஷாம் ச சவிக்னதா. எனக்கு எந்த தடையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அந்த ராஜா சொல்லுகிறார். என்ன அவ்வளவு தைரியமா எப்படி சொல்றார்? இந்த ராஜாவுக்கு எந்த தடை எந்த ஒரு பாதிப்புமே வராதானால் அவர் சொல்றது, எந்த ஒரு இடத்தில்
விஷ்ணு பக்தர்கள் கொண்டாடப்படுகிறார்களோ, விஷ்ணு பக்தர்களுக்கு பக்தனாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு எப்படி தடங்கள் வர முடியும்னு கேட்கிறார். அப்ப நாம் இதுவரைக்கும் விஷ்ணுவுக்கு பக்தனா இருக்கணும் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? விஷ்ணு பக்தனுக்கு பக்தனா இருக்கணுமா. பகவானுக்கு தன்னுடைய நேர் பக்தனை விட துவத் பக்த பக்தேஷு பிரீத்திர் அபியதிகோ பவேத்னு தெரிவிப்பார்கள். அதனால்தான் நம்மாழ்வார் பாடும்போது பகவானுக்கு நான் அடியவனாக இருக்கணும்னு சொல்லல. அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே என்று ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரம். பகவானுக்கு பக்தன், அவருக்கு பக்தன், அவருக்கு பக்தன், அவருக்கு பக்தன், அவருக்கு பக்தன், அவருக்கு பக்தன், அவருக்கு பக்தன். இந்த 7வது பக்தன் இருக்காரே அவருக்கு நான் பக்தனா இருந்தா போரும்னு ஆழ்வார் சொல்றாராம். ஏனென்றால் நேர தன்னுடைய பக்தனிடத்தில் இருக்கும் அன்பை விட தன் பக்தனை யாரு ஆசிரியிக்கிறார்களோ அவர்களிடத்துல அன்பு உண்டா. ராமனுக்கு 3 தம்பிகளுக்குள்ள யார்கிட்ட அன்பு அதிகம்னால் லக்ஷ்மணன் தனக்கே எப்போதும் வாழுகிறார். பரதன் தான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கார். ஆனா இந்த 2 தம்பிகள் பேர் அன்பு கிடையாதான். அன்புன்னு சொல்லணும்னால் சத்ருக்னன் இடத்துலதான் அன்பு உண்டா. ஏன் சுவாமி, சத்ருக்னன் ராமனை பத்தி கண்டுண்டது கூட கிடையாது. இவர் காட்டுக்கு போறச்சே கூட அவர் அழுததா தெரியலையென்னால் அதை பத்தி கவலை கிடையாது. பரதன் அழும்போது கூட துணையா இருந்து எல்லா பணிவிடையும் பண்ணானோ இல்லையோ. அப்ப ராமனுடைய பக்தன் பரதன், பரதனுக்கு பக்தன் சத்ருக்னன். அப்ப ராமனுக்கு பிடிச்சது பரதன் அல்ல, சத்ருக்னனைத்தான். அதை போல இந்த ராஜா சொல்றார், என் நாட்டிலே விஷ்ணு பக்தர்கள் யாரோ அவர்களுக்கு நான் பக்தனாக இருக்கிறேன். அப்ப எனக்கு எந்த தடங்களுமே வர முடியாது, தீமையும் அண்ட முடியாதே. அதனால் எனக்கோ நாட்டிலோ எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஐயம் என்று ராஜா கேட்டார். என்னன்னு கேட்டால், இதை போல என்னுடைய பிதர்கள் எல்லாம் நரகத்திலே வாடுகிறார்கள், அவர்கள் முக்தி அடைவதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டவுடனே அப்போது அந்த ரிஷி கூறுகிறார், மார்கசீருஷே சிதே பக்ஷே மோக்ஷாநாமேதி நாமதः சர்வைச்சைதத் விரதம் காரியம் பித்ரே புண்ணியம் பிரதீயதாம் தேன புண்ணிய பிரபாவேண மோக்ஷாஸ்தேஷாம் பவிஷ்யதி. அரசனே ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். மார்கழி மாசத்து சுக்ல பக்ஷத்து ஏகாதசி, அதற்கு மோக்ஷ ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்னு பெயர். அந்த ஏகாதசி விரதத்தை முழு ஈடுபாடோடு நீ கடைப்பிடித்து அந்த புண்ணியத்தை உன்னுடைய மூதாதையர்களுக்கு கொடுத்தவுடனே அவர்கள் மோட்சமடைவார்கள் என்று ரிஷி வழி சொன்னார். சரி, அரசன் வந்தான். தன்னுடைய குடும்பம், மனைவி, மக்கள், மந்திரிகள் அனைவரையும் அழைத்து கொண்டு எல்லாருமாக ஏகாதசி விரதம் இருந்தார்கள். இவர்கள் விரதத்தை முடிச்ச அடுத்த க்ஷணம் அந்த தருணத்திலேயே நரகத்தில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் பிதர்கள் எல்லாம் நேர மோட்சத்தை அடைந்தார்களாம். போற வழியில அசரீரமா வாக்கு கேட்டுதான். ஆகாசத்திலிருந்து நிறைய ஒலிகள் எல்லாம் கேட்டன. நீ ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி, நீடூழி வாழ வேண்டும், உன்னுடைய ஒரு புண்ணியத்தாலே நாங்கள் மோட்சத்தை அடைந்தோம் என்று பிதர்கள் எல்லாம் வாழ்த்திவிட்டு மோட்சத்தை அடைந்தார்கள். அந்த அரசனும் சரி ஒரு தடவை பண்ணியாச்சு, பலன் கிடைச்சதுன்னு விட்டுட்டானால் அதோடு தொடர்ந்து ஏகாதசி விரதத்தை செய்து கொண்டிருந்தானாம். ஏவம் யஹ் குருதே ராஜன் மோக்ஷாம் ஏகாதசியும் சுபாம் தஸ்ய பாபானி நஷ்யந்தி மிருதோ மோக்ஷம் அவாப்புனுயாத். எவனொருவன் மோக்ஷ ஏகாதசி என்று விரதம் இருக்கிறானோ, இது கண்ணன் சொல்லுகிறார், அவன் எல்லா புண்ணியங்களையும் அடைந்து இந்த உலக இன்பங்களையும் அடைகிறான். கடைசியில எல்லா பாபங்களும் நீக்கப்பட்டு மோக்ஷானந்தத்தையும் அடைகிறான். அப்ப ஏகாதசி விரதமே நமக்கும் மோட்சத்தை கொடுக்கும். நம்முடைய முன்னோர்கள் மோட்சமடையாமல் தவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் மோட்சம் பெற்று கொடுக்கும் என்று இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை கண்ணன் யுதிஷ்டிரனுக்கு உபதேசித்தார். நாமும் இதை அறிந்து பலருக்கும் இது கடைப்பிடித்து கொண்டுதான் இருப்பீர்கள். மற்ற ஏகாதசி முடியாவிட்டாலும் வைகுந்த ஏகாதசி முழுவதுமாக பட்டினி இருந்து இரவு விழித்திருந்து காலை பகவானை சேவித்து துவாதசி பாரணையோடு முடித்து கொள்வது ரொம்ப உயர்ந்த ஒரு அழகான விரதம். அதுவும் கோவில்களில் உற்சவத்தோடு பகவானை சென்று சேவித்து இரவு முழுவதும் அவரோடையே சேவித்து கொண்டே கழித்து வந்து விரதத்தை முடித்தோம் என்றால் நமக்கு முன் தலைமுறைகள் பின் தலைமுறைகள் அனைவருக்கும் நன்மை கிட்டும். பகவான் ஸ்ரீனிவாச பெருமானுடைய அனுகிரகத்தாலே அனைவரும் மோட்சத்தையே அடைந்து ஆனந்தப்படுவார்கள் என்பது திண்ணம். நாமும் இதை அறிந்து இந்த விரதத்தை தொடங்குவதற்கான முயற்சிகளை செய்வோம். செய்து கொண்டிருப்பவர்கள் மேலும் உத்வேகத்தோடு தொடர்ந்து கடைபிடிப்போம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।